பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் சுவாமிகள் அருளிய குமரவேல் பதிற்று பத்தந்தாதியில் 8வது பாடலில் பாம்பன் சுவாமிகள், ஞாயிறு போன்ற நினது அருளாகிய ஒளியை காண முடியாத அறிவுக்குருடனாக இருக்கும் எனக்கு நீ வழங்கி அருளும் இன்பம் எவ்வாறு கிடைக்கும் என்பது போல் வருத்தப்பட்டு இந்த பாடலிலே ஒரு செய்தியை தெரிவிக்கிறார். அந்த செய்தி என்ன செய்தி முழுமையாக தெரிந்து கொள்வோம் வாருங்கள். சொல்லாத சொல்லொன்றை சொல்லாமல் தான் சொல் குருவின் சொல்லில் நிற்கும் சுகுதரு செய்கை, கல்லாத 2 கால் மாடாய் என் போல் காசினியில் நிற்குனரு உண்டோ, யாண்டும் பொல்லாத பவக்கயவர் குருவாய் மூடும் பொலி மனுட பதடியாய் பொழுத்தனாயாய் எல்லாதபம் தெரியா சிதடனாகி இருக்கும் எனக்கு அயிலோய் உன் களிப்பு எங்கு எய்தும். மௌனத்தின் முடிவாக உள்ள ஒன்றை சொல்லி விளக்காமல் சொல்லி அருளிய குருநாதர் தட்சிணாமூர்த்தி, முருகப்பெருமான் போன்ற பெரியோர்கள் ஆவார்கள். அவரின் சொல்லாத சொல்லின்படி அந்நெறியில் வாழ்ந்திடும் நல்லோரின் செயலானது இன்னது என்று உணராது 2 கால் உடைய மாடு போல என்னை போல் இருப்பவரும் இந்த உலகில் உண்டோ, பொல்லாத பாவம் செய்யும் கயவர்களுக்கு குருவாய் அறிவின்மை மடமை விளங்கும் மனித பதராய் புழுத்த நாயாய் ஞாயிறு போன்ற நினது அருளாகிய ஒளியை காண முடியாத அறிவுக்குருடனாயிருக்கும் எனக்கு நீ வழங்கியருளும் இன்பம் எவ்வாறு கிடைக்கும், எனக்கு கூறியருள்க வேல்வுடைய பெருமானே என்று பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை நோக்கி வேண்டுகிறார். இந்த பாடலிலே சொல்லாத சொல்லொன்றை சொல்லாமல் தான் சொல் குரு என்று குறிப்பிடுகின்றார். சொல்லாத சொல்லொன்றை சொல்லாமல் தான் சொல் குரு. அப்படி இருக்கின்ற குரு தட்சிணாமூர்த்தி முருகப்பெருமான். தட்சிணாமூர்த்தி சனகாதிய 4 உபதேசம் செய்தார். அதுபோல முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திலே பராசர மக்கள் 6 பேருக்கு உபதேசம் செய்தார். இந்த 2 நிகழ்ச்சிகளையும் இந்த இடத்திலே பாம்பன் சுவாமிகள் குறிப்பிட வருகிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். உண்மையை உணர்வோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.